முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். ஆடி மாதத்தில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். காது, மூக்கு, தொண்டை, கண், வாய், பற்கள் என்று முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில், நரம்பு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் புத்திசாலித்தனம். வெளியிடம் பயணங்கள் அனுகூலத்தை தரும். பயணங்கள் சமயத்தில் சில உறவுக்காரர்களால் தொந்தரவுகள் காணப்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்துவது நன்மை. எல்லாரிடத்திலும் அன்பாக புது அறிமுகங்கள் அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் காணப்படும். தெய்வ வழிபாடுகள் அனுகூலத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுத்தரும். வாகன அமைப்பு, முதலீடு அமைப்பில் இருந்த சிக்கல் தீரும். அதற்கு தேவையான பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வங்கிகள் மூலியமாக அல்லது தனி அமைப்பில் மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ. புதிய தொழில் தொடங்குவதில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். டக்கு 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 என்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சோம்பல் இல்லாமல் திட்டமிட்டு ஒரு டேபுலர் காலத்தை போட்டு எழுதி வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்வது மேஷத்துக்கு நன்மை. குறைஞ்சது ஒரு 90 நாட்கள் அதுபோல் செய்து பழகி கொள்ளுங்கள். வரக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கொண்டு அங்கே போக முடியாமல் இங்கே போக முடியாமல் தடுமாறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். எப்பேற்பட்ட நிறைய உங்களுடைய செக்ரட்டரிகள் இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றிலும் பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு திருப்தி. மேஷ ராசிக்காரர்களுக்கு இள வயதினர் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். அது ஆனந்தத்தை பெற்றுத்தரும்.